ஜனநாயக படம் வந்துருச்சுன்னா இந்த பராசக்தி படம் அடிபட்டு போயிடும். இந்த பொங்கல் 6 நாள் 7 நாள் லீவை அறிவிச்சிட்டாரு. 7 நாளுக்குள்ள வசூலை தேடினோம். கவர்மெண்ட் நியமித்தாலும் அவங்க வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட இவங்க வந்து தன்னச்சியாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து சமூகத்தில் ஒரு இதில் இருக்கிறவங்க, அவங்க நல்லது கெட்டதில் கலந்துக்கிறவங்க. அது மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து சென்சார் போர்ட்லேயே போடுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்களுக்கு மெயின் நேம் பராசக்தி படம் வரணும். இது பிரச்சார படம் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இந்தி இது பண்ண மக்கள் ஏற்றுக்கல. பராசக்தி படத்தை மக்கள் ஏற்றுக்கல. ஜனநாயகன் படத்தை நிறுத்தினது தமிழ் கலாச்சாரத்தின் தாக்குதல், மோடி தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ராகுல் சொல்றதுன்னா பராசக்தி படத்தை தான் சொல்லணும். அவர் தமிழ் கலாச்சாரத்தை பார்க்குறது. அவங்க பாட்டி இந்திரா காந்தி இவன் பிரதமராக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு கொடுத்துட்டு போனார். இந்திரா காந்தி பண்ணலன்னு தான் படத்தில் காட்டியிருக்கான். காங்கிரஸுக்கு இது திமுகவுக்கு ஒரு டம்மி தலைவர் வேணும் காங்கிரஸுக்குன்னு சொல்லி மேலே சொல்லி போட்ட ஒரு தலைவர், அவ்வளோதான். அவர் டம்மி தலைவர். காங்கிரஸுக்கு ஒரு டம்மி தலைவர். எந்த எம்எல்ஏ எந்த எம்பி ஏற்றுக்கிறாங்க? செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சி, அவர் உண்மையான காங்கிரஸ் கட்சியா? எத்தனை ஆண்டு காலம் இந்த காங்கிரஸில் இருந்தார்? அந்த பாரம்பரியம் இருந்தால் அவரை பற்றி நான் தவறாக சொல்லத்துக்கு இல்லை. அவருக்கு அந்த கட்சிக்கே சம்மந்தம் கிடையாது. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இலக்கிய அணி இணைச் செயலாளர் சிவராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து இவ்வளோ நாள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எம்பிஸ் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ராகுல் காந்தி அவர்களே வந்து போடும்போது திமுக கிட்ட இருந்து கை நழுவுதா அப்படின்ற மாதிரி தானே சார் இது பார்க்கணும். எப்படி சார் எடுத்துக்கிறது? இது உண்மையில் அப்படி தான். ஜனநாயக படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ தாமதமாகிறதுக்கு காரணம் வந்து இப்போ திமுக செய்கிற சதி. ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, சென்சார் போர்டு வந்து இது மாதிரி இப்போ இது பண்ணதுனால தான் இவங்க இதுலேருந்து விலகிக்கிறாங்க. யார்? அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே சார். இதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆனாலும் அது அதிமுக அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த கலைத்துறையில் அவர் 4 ஆண்டுகாலம் ஆட்சி இருக்கும்போது கூட கலைத்துறையில் எந்தவித ஈடுபாடும் அவர் காட்டல. அது ஃப்ரீ ஹேண்டாக விட்டார். அந்த எந்தவித இதுவும் அவருடைய முதலமைச்சர்ன்ற அந்த எந்த இடைப்பாடும் கொடுக்கல. அந்த 4 ஆண்டு காலத்தில் விஜய்க்கு ஒரு சம்பவம் வந்தது. ஒரு படம் ரிலீஸ் ஆகாத போது அன்றைக்கி முதலமைச்சராக அந்த எடப்பாடியார் அவர்களை வந்து சந்தித்து உடனே அதுக்கு தீர்வு கண்டார். எடப்பாடி மாஸ்டர் படத்தை வந்து தீர்வு கண்டார். அது அவர் அன்றைக்கி பண்ணார். இன்றைக்கி இது வந்து ஜனநாயக படத்தை வந்து அது வந்து இப்போ வியாபார ரீதியாக விஜய்க்கும் அவங்களுக்கும் உள்ள இது. இதில் திமுக வந்து இதில் பராசக்தி படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் வந்து வசூலில் அடிபட்டு போய்டுன்றதுக்கோசரம் ஜனநாயக படத்தை எந்த வகையில் அவங்க இது பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படி எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? முதலமைச்சரே வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பராசக்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. அது வந்து வெளி உலகத்துக்கு பண்ணுறாரு. பராசக்தி பண்ணுறது அவங்க குடும்பம் எடுத்த படம். அது ப்ரொடியூசரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவன், வெளியீட்டாளர் அவங்க குடும்பத்தை சார்ந்தாங்க. இந்த உதயநிதியோட பையன் தான் வெளியீட்டாளர். புதுசாக இப்போ ரெட் ஜெயின் மூவிஸு பேரணியை கொண்டு வந்துட்டார். அப்போ இருக்கும்போது இதில் யாருக்குன்னா திமுகவுக்கு தான். அவங்க தொழில் தான் முக்கியம் அவங்களுக்கு. அந்த இதில் வந்து ஜனநாயக படம் வந்துருச்சுன்னா இந்த பராசக்தி படம் அடிபட்டு போயிடும். இந்த பொங்கல் 6 நாள் 7 நாள் லீவை அறிவிச்சிட்டாரு. 7 நாளுக்குள்ள வசூலை தேடினோம். கல்லா கட்டினோம். டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சார். ஃப்ரீ டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு? பராசக்தி படத்துக்கு. பராசக்தி ஃப்ரீ டிக்கெட்ஸ்னா அவர் அந்த காட்சிகள் ஃபுல்லாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இது பண்ணி பேஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. இன்னமும் கருணாநிதி தான் இந்தி இதில் கலந்துக்கிட்ட மாதிரியும் அண்ணா அருகில் நிற்கிற மாதிரி காங்கிரஸ் எதிர்ப்பில் சார் பேசியிருக்காங்க. வசனங்கள்லாம் அப்படி இருக்கிறதா. அது காங்கிரஸ் அவங்க திமுககாரன் எப்போவுமே கூட்டணி கட்சிக்காரன் அப்பப்போ ஒரு செக் வச்சுன்னே இருப்பான். இந்த படத்துலேயும் ஒரு செக்கை வச்சுட்டான். இதை பொருட்படுத்தாமல் தான் இப்போ காங்கிரஸ்காரன் பொங்கி எழுதுறானுங்க. ஜனநாயகத்துக்கு இப்போ காங்கிரஸ்காரன் பொங்கி எழுதுறானுங்க. உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி மாணிக் தாகூர்லேருந்து ஜோதிமணிலேருந்து சில எம்எல்ஏக்கள் எல்லாமே இன்றைக்கி இது பண்ணுறாங்க, போர்க்குடி தூக்குறாங்க. கேட்டால் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ணுற மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் என்னமோ இதை வந்து தடை பண்ணுறதுன்னு. நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன், கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் கேட்டிருக்க. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கான், உடனே யாருக்கு போனால் அது வந்து தன்னாட்சியமா? அது இது சென்சார் போர்டுன்றது தன்னாட்சி அதிகாரம் உள்ளது.
அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே இது பண்ணுற எல்லாமே வந்து தன்னாட்சி. அவங்க போடுற ஆட்களை வந்து கவர்மெண்ட் நியமித்தாலும் அவங்க வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட இவங்க வந்து தன்னாட்சியாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் அவங்க. அவங்க வந்து சமூகத்தில் ஒரு இதில் இருக்கிறவங்க, அவங்க நல்லது கெட்டதில் கலந்துக்கிறவங்க, அது மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்து சென்சார் போர்ட்லேயே போடுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ சரி, நீங்கள் இப்போ அப்படி சொல்கிறீங்க, ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தேட்டர், பெரிய தேட்டரே கொடுக்கலையே திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா பிவிஆர்லேருந்து எல்லா தேட்டரையும் இது பண்ணிட்டானுங்க. எல்லாம் பராசக்தி படம் தான் ரிலீஸ் ஆகணுன்ட்டு. இந்த இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிருந்தா கேஷினோ தேட்டரு, பிரசாத் தேட்டரு, வெளியே இது மாதிரி சாதாரண இந்த ஒரு வெளியே இது இங்கே இருக்கிற உட்லண்ட்ஸ் தேட்டரு, அது மாதிரி தேட்டர் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி அவங்க அதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய தேட்டர் எல்லாமே பராசக்தி படத்துக்கு ஆக்கியபை பண்ணிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப இதாக இருக்கிறவங்க தேட்டரை கொடுக்க வேண்டியது தானே? தேட்டர் கொடுக்கலையே அவங்க. அவங்களுக்கு மெயின் நேம் பராசக்தி படம் வரணும். இது பிரச்சார படம் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இந்தி இது பண்ண மக்கள் ஏற்றுக்கலை. பராசக்தி படத்தை மக்கள் ஏற்றுக்கலை. அதில் வந்து இப்போ இந்தி திணிப்புன்னு சொல்லி அவங்க கட்சியை இது பண்ணுற மாதிரி அங்கே கருணாநிதியை காட்டுறது, பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போன மாதிரி காட்டுறது. ஒரு சட்டசபையில் அண்ணா பேசுகிறாரு, அதன் அருகில் கருணாநிதி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்றைக்கி சட்டசபையில் தலைவரும் தர்றாங்க. இப்போ நாட்டில் அதையே காட்டல. நீ கருணாநிதியை காட்ட முடியும். ஒரு வரலாற்று ரீதியான படம்னும் போது அங்க என்ன நடந்ததோ அதுதானே நம்ம காட்டணும். என்ன நடந்த சம்பவம் சொல்லுங்க, எங்களுக்காக காட்டாதீங்க. நடந்த சம்பவத்தை இது பண்ணுங்க. அந்த பக்கம் தலைவரையும் காட்டுங்க, புரட்சி தலைவரையும் காட்டுங்க. அப்போ நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி உங்கள் பிரச்சார வேண்டிய இது மாதிரி தானே பண்ணுறீங்க. நீங்கள் அட்ட ஃபெயிலியர் அது படம். நீங்கள் ஜனநாயக படம் ரிலீஸ் இவர் வந்து ஒரு இதுக்கோசரம் ஒரு ட்விட் ஒன்று போட்டுட்டு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, இது ரொம்ப தான் விஜயை பற்றி வருத்தப்படுறாரு. அவர் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு சொல்லி பேசியிருக்காரு ராகுல். அந்த மாதிரியான ட்வீட் தானே நம்ம பார்க்குறோம். தமிழ் கலாச்சாரம் இதில் எங்கேம்மா தமிழ் கலாச்சாரம் வந்தது? ஜனநாயகன் படத்தை நிறுத்தினது தமிழ் கலாச்சாரம் மீன் தாக்குதல், மோடி தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ராகுல் அதை சொல்கிறேன்னா பராசக்தி படத்தை தான் சொல்லணும். அவர் தமிழ் கலாச்சாரத்தை பார்க்குது. அவங்க பாட்டி இந்திரா காந்தி இவன் பிரதமராக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு கொடுத்துட்டு போனார். இந்திரா காந்தி பண்ணலன்னு தான் படத்தில் காட்டியிருக்கான். இந்திரா காந்தி அது கொண்டு வந்த சட்டத்தை தான் காட்டுறாங்க. அதை உங்களை தான் டேமேஜ் பண்ணுறான். நீ அந்த தமிழ் கலாச்சாரன்றது அதுக்கு நீ பராசக்தி படத்தை காட்டு. ஜனநாயகத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ராகுல் காந்தி விஜயோட ஃப்ரெண்டு. அவர் ஏதாவது ட்விட் இது பண்ணணும். இன்றைக்கி நாளைக்கு காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போடணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்தாருன்னா ராகுல் காந்தியே முடிவு எடுத்துட்டார். அது அவரு கொஞ்சம் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் இங்கே வந்து செல்வ பெருந்தகை வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் எம்பிஸ் தானே சார் பேசுகிறாங்க. செல்வ பெருந்தகை தப்பாக நினைக்காதீங்கம்மா. செல்வ பெருந்தகைலாம் ஒரு கட்சி தலைவரா நான் கேட்குறேன். ஏங்க காங்கிரஸில் பாரம்பரியமாக இருந்தவங்க. திருச்சி வேலுசாமி, பெரிய திருநாவுக்கரசு தலைவர் இங்கேருந்து போனால் கூட திராவிட கட்சியிலேருந்து போனால் ஒரு மாபெரும் தலைவர் அவர். திருநாவுக்கரசு, வாழப்பாடி ராமமூர்த்தி, சிதம்பரம் போன்ற பெரிய தலைவர்கள் தான். செல்வ பெருந்தகை என்ன காங்கிரஸ்லேருந்து பிறந்து வளர்ந்தார். நீ எங்கே இருக்கிற புரட்சி பாரதம் கட்சிக்கு போன, புரட்சி பாரதத்துலேருந்து திருமாவளம் கட்சிக்கு வந்த, அங்கேருந்து இங்கே வந்திருக்க. உனக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதுவும் அதிமுக கூட்டணியில் இருக்கும் போது தான் எம்எல்ஏ ஆனாரு. அதெல்லாம் நம்ம எம்எல்ஏ ஆனாருமா. அவருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது. காங்கிரஸுக்கு இது திமுகவுக்கு ஒரு டம்மி தலைவர் வேணும் காங்கிரஸுக்குன்னு சொல்லி மேலே சொல்லி போட்ட ஒரு தலைவர், அவ்வளோதான். அவர் டம்மி தலைவர். காங்கிரஸுக்கு ஒரு டம்மி தலைவர். எந்த எம்எல்ஏ எந்த எம்பி ஏற்றுக்கிறாங்க? செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் கட்சி, அவர் உண்மையான காங்கிரஸ் கட்சியா? எத்தனை ஆண்டு காலம் இந்த காங்கிரஸில் இருந்தார்? அந்த பாரம்பரியம் தான். அவரை பற்றி நான் தவறாக சொல்லத்துக்கு இல்லை. அவருக்கு அந்த கட்சிக்கே சம்மந்தம் கிடையாது. அதான் இப்போ வந்து தலைமை தான் முடிவெடுக்கும். அங்கே வந்து ராகுல் காந்தியும் இங்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. முடிவெடுப்பார் கண்டிப்பாக. ராகுல் ஒரு முடிவெடுப்பார். அவர் ஒரு பக்கம் ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் இருக்கிற எம்எல்ஏஸும் தூண்டி விட்டு அது பார்க்குறாரு. இங்கே ஸ்டாலின் கிட்ட பேசுகிறாரு. அவங்களுக்கு என்ன, காங்கிரஸுக்கு ஒன்று திமுக கிட்ட அதிக தொகுதியில் கேட்கணும், கூட்டணி ஆட்சி வரணும், அந்த டிமாண்டு ஓகே ஆச்சுன்னா விஜயை கழட்டி விட்டுருவார். இங்கே டிமாண்ட் இல்லைன்னா இவங்க காங்கிரஸ் விஜய் கூட போயிடுவாங்க. காங்கிரஸ் திமுகவில் நின்னா விஜயில் நின்னா அவங்களுக்கு எந்த வித பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு அதிக தொகுதி கிடைக்கும் தானே சார் அங்கே போகிறாங்க. இன்னொரு செய்தி கூட வருது சார்,
இவங்க வந்து டிவிகே வந்து காங்கிரஸ் கூட இணைக்க போறதா எல்லாம் செய்தி சொல்றாங்க சார். தாவேக்கா கூட காங்கிரஸா? அவர் ஒரு காலத்தில் வந்து விஜயே போய் ராகுல் கிட்ட கேட்டார் காங்கிரஸ் கட்சியில் இணைக்கிறேன்ட்டு. நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்லி அது அது ஒரு இது நம்ம பத்திரிகையில் பார்த்து தான், நான் ஒன்றும் சொல்ல, அது அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்தை அவர் விட்டுட்டார். இன்னைக்கு தாவேக்கா போய் காங்கிரஸ் இணைஞ்சான்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா இணைஞ்சான்னா இது ஒன்றும் இல்லாத கட்சி. காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குதான்னு தெரியல. ஒருவேளை வந்து திமுக விட்டு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா திமுகவோட நிலைமை என்னவா இருக்கும் சார்? திமுகவோட இது கூட்டணியில் சரிவுதான். காங்கிரஸ்ன்றது ஒரு ஓட் பேங்க்குன்னு இருக்குது. ஒரு 10% ஓட் பேங்க்குன்றது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. ரெண்டாவது சிறுபான்மை ஓட்டு வந்து திமுகவுடைய காங்கிரஸ்னால தான் சிறுபான்மை ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டெல்லாம் திமுக இழக்க வரும். ரெண்டாவது இப்போ கூட்டணி உறுதியாக இருக்குது இதாக இருக்குன்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் வெளியில எல்லாம் அப்படி தானே சார் சொல்றாங்க. அது நாங்கள் உறுதியா இருக்கோம், திமுக கூட்டணி உறுதியா இருக்கு, காங்கிரஸ் விட்டு போகாது, இப்படி தானே சொல்றாங்க. ஏன் அப்போ பதறேன்? ஏன் ஐ பெரியசாமி பதறாரு, துரைமுருகன் பதறாரு, ராஜா ஏன் பதறாரு? எப்படி இருந்தாலும் போகிறோம் போட்டுன்னு விட்டுற வேண்டியது தானே நீங்கள்? காங்கிரஸ் எங்களை விட்டு அவங்க தான் போயிட்டு இதெல்லாம் வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க இப்போ ராகுல் வந்திருக்கிறதுக்கு நீலகிரிக்கு. யார்? அது ஒரு ப்ரோட்டோக்கால் போய் கொடுக்குறாங்க. அவங்க எதுக்கு அவங்க கூட்டணி கட்சின்றது போய் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. சரி, ஒரு தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டு ஜோதிமணி பேசாத, மாணிக் தாகூர் பேசாதன்னு அடக்கத்துக்கு காங்கிரஸ்னால முடியாதா? ஒரு மாபெரும் கட்சி, தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சி சொல் பேச்சு கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் இது கிடையாதா? ஒரு கூட்டணி கட்சியை பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது கிடையாதா? அப்போ அவர் ராகுல் காந்தி தொட்டிலையும் ஆட்டிடுறாரு, புள்ளியும் கிள்ளி விட்றாரு. இதுதான் நடக்குது. இதில் என்ன கெயின்ன்றது பார்க்குறாங்க. அங்கே போனாலும் கெயின் தான், இங்கே வந்தாலும் கெயின் தான். அதிக தொகுதி கிடைக்குமான்றது டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்க காங்கிரஸ். திமுக அது கொடுக்க வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்படும். காங்கிரஸ் இல்லாமல் திமுக போட்டியிட்டால் படுசரிவு கொண்டும். எப்படி திமுக ஜெயிக்க போகிறது இல்லை, அது வேற. காங்கிரஸ் இல்லாமல் போனால் வேற கூட்டணி கட்சி எது அங்கே அந்த இடத்துல நிலையாக இருக்குது? அடுத்து திருமாவளவன் இருக்கார். திருமாவளவன் கட்சியிலே இருந்தவெல்லாம் தாவேக்காக்கும் அங்கே அப்படின்னு போயிட்டானுங்க. அடுத்தது இவர் கம்யூனிஸ்ட் இருக்குதானே தெரியல. முஸ்லீம் லீக்கு சிறுபான்மை இருக்கா? எந்த முஸ்லீம் லீக் இந்த கடந்த 2.5 வருடம் எந்த முஸ்லீம் கட்சி, எந்த மனிதநேய கட்சியாகட்டும், இதாக இருக்கணும், எந்த ஆர்ப்பாட்டமோ இல்லை ஒரு இந்த ஆட்சியை பற்றி ஒரு நல்ல இது சொல்கிறதோ எதுவும் இல்லையா? அவங்க அமைதியாயிட்டாங்க. 2.5 வருஷம் அந்த சிறுபான்மைக்கு எதுவும் ஒரு பண்ணலன்ன உடனே அவங்க இங்கேயும் வர முடியாத, அங்கேயும் வர முடியாது, நடுநிலையில் மாட்டின்னு தவிக்கிறாங்க அவங்க. அதனால் அவருக்கு எந்த செல்வாக்குன்றது அவங்க கூட்டணி கட்சிக்கே கிடையாது. உண்மை இதுதான். திருமாவளவுக்கு என்ன இப்போ ஒரு மாநாடு திருமாவளவனை போட சொல்லுங்கள், கூட்டம் சேர்த்துட்டு வரான்னு பார்க்கலாம். வராது. இருக்கிறவங்கலாம் போயிட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் இந்த இளைஞருக்கு இது இவங்க இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து தாவேக்கான்ற ஒரு இயக்கத்துக்கு போயிட்டாங்க அங்கே. அதனால போது இப்போ இங்கேயும் கிடையாது, திருமாவளவனும் கிடையாது, காங்கிரஸ் கட்சி ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு 5% வாக்கு வங்கி வச்சுருக்கனால ஒரு கௌரவம், எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்ற ஒரு கௌரவத்தை ஏற்படுத்திட்டு ஸ்டாலின் போகிறார். அவ்வளோதான். நீங்கள் சட்டமன்ற அப்படி பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் தானே இந்த கவர்மெண்ட்டை வந்திருக்கு. வித்தியாசமே அவ்வளோதானே. அவ்வளோ இதாக இருக்கும் போது 2 லட்சம் தான் வித்தியாசம். இன்றைக்கி இன்கம் இந்த ஆட்சி மீது மக்கள் வெறுப்பாக இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம் இவருக்கு சரிவு ஏற்படுத்தும்? சரிவு ஏற்பட்டால் இவர் திமுக எப்படி வெற்றி பெறும்? 3வது இடத்துக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அண்ணா திராவிட கழகம் 3வது இடத்துக்கு எப்படி வரும் நான் கேட்குறேன். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? இன்னைக்கு விஜய் கூட வந்து திமுகவும் தாவேக்காவும் தான் போட்டின்றாங்க சார். அவர் சொல்லுவார் சார், அவர் சொல்லுவாங்க தாவேக்காக்கும் திமுக. அவர் அந்த ரைமிங் சொன்னால் தான் அந்த இளஞ்சிட்டுகளுக்கு வந்து ஒரு இது வேணும். அது மேடை பேச்சு, அவளுக்கு அவ்வளோதான். கள நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல, கள நிலவரம் இருக்குது. அதிமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் ஆகுது, அங்கே வீக் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி மட்டும்தானே வந்திருக்காரு. அப்போ எப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? முதல் கட்டமாக பாமக என்டிஏ கூட்டணியில் மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறார். அதன் அடிப்படையில் இவர் அன்புமணி அவர்கள்
மரியாதை நிமித்தமாக ஒரு கிரீன்வேஸ் ரோடு அவர் அண்ணன் எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு முடிவாயிடுச்சு. பாமக எங்கள் கூட இருக்குதுன்ற அதிகாரப்பூர்வமாக பாமக வந்து தேர்தல் கமிஷனே அன்புமணி தான் பாமகன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ராமதாஸ் வரலையே, அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போவாரா, இது போவாரா, தாவேக்கா போவான்றார். ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்த இன்றைய அறிக்கையிலேயே என்ன சொல்கிறாரு, நான் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்து நான் சொன்னேன்னா இருக்கிறேன் இல்லைன்றது நான் உங்கள்கிட்ட சொல்லலையே அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடு. அவர் என்டிஏ கூட்டணி விட்டு போக மாட்டார். அதிமுக தான் டாக்டர் ஐயா ஆதரிப்பார். அன்புமணி கூட சேர்ந்து உதாரணத்துக்கு நான் அது கூட சொன்னேன், இன்றைக்கி கூட இப்போ மீடியாவில் பார்த்தேன். நான் அன்புமணி வீட்டுக்கு அவங்க ஐயாவுடைய மனைவியார் துணைவியார் வந்தாங்க. வந்து அன்புமணியை பார்த்துட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாம் வீடியோ இதுதான் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு, பார்த்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சமிங்கை தெரியுது, அறிகுறி தெரியுது. ராம்தாஸ் கூட 2 பேரும் இணைஞ்சு ஒன்றுபட்ட பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்கும், உறுதிப்பட சொல்லலாம். மருத்துவர் ராமதாஸும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து என்ன முடிவில் இருக்காங்கன்றதை நம்ம யூகிக்க முடியல இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு போதா இல்லையான்றதை வச்சு தான் முடிவெடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அவங்களோட நிலைப்பாடு அவங்க கட்சி தேமுதிக அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்லாம் வேற சொல்லியிருக்காங்க. என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 6 மாதம் 1 வருஷமாக அவங்க வந்து மாநாடுல தான் அறிவிப்பு பண்ணாங்க. ஜனவரி 9 தான் அறிவிப்பு பண்ணாங்க. ஆனால் ஜனவரி 9 கூட அறிவிப்பு வரல. அவங்க ஒரு தை பிறந்தால் வழி பிறக்குன்றாங்க. தை பிறந்தால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் தான் வருவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும், அவங்க கட்சிக்கு ரீதியாக அது இருக்கும். அந்த அடிப்படையில் எங்களுடைய யூகம் வந்து அந்நியார் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு தான் வருவாங்க, என்டிஏ கூட்டணியில் தான் பங்கேற்பாங்க. இது மாபெரும் கூட்டணியாக அமையும் என்டிஏ கூட்டணி. அதுவும் மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக அமையும். பொங்கலுக்கு வந்து 3000 ரூபா கொடுத்துருக்காங்க சார். இப்போ வந்து இந்த 3000 ரூபா நாங்கள் கொடுத்துட்டோன்றதுக்காக ஓட்டு கேட்பாங்க இல்லையா திமுக? அப்போ மக்கள் வந்து 3000 ரூபா கொடுத்து உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. போன ஆட்சியில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணும்போது அம்மா வரும்போது 1000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறமா 1000 ரூபா கொடுத்தாங்க. ஐயா வந்து எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கி இதே ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு என்ன சொன்னார், 5000 ரூபா கொடுக்க வேண்டியது தானே, மக்கள் சந்தோஷப்படுவாங்க, பொங்கலை இதாக கொண்டு வராங்க. இன்றைக்கி நீ 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க, 5000 ரூபா கொடுக்க வேண்டியது தானே. இன்றைக்கி அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொன்னார், மக்களுக்கு நீங்கள் கேட்டீங்க, அன்றைக்கி நான் கேட்குறேன், இன்றைக்கி 5000 ரூபா கொடுங்க, அரசாங்கத்தை எவ்வளோ கொள்ளடிச்சிட்டீங்க. அப்போதைக்கு 2500 ரூபான்றது பெரிய ரொம்ப. இப்போ வந்து 5 வருடங்கள் முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு அந்த 5000 ரூபான்றது சின்ன அமௌண்ட் தானே சார்? அன்றைக்கி 1000 ரூபாலேருந்து 2500 ரூபா கொடுத்தாரு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். 1000 ரூபாலேருந்து 2500 ரூபா கொடுத்தாரு. நீ இன்னைக்கு 2500லேருந்து 500 ரூபா போட்டு 3000 ரூபா கொடுக்குற. அந்த 3000 ரூபாலையும் நீ என்ன கொடுக்குற, அன்றைக்கி 14 வகையான பொருட்கள் கொடுத்தாங்க. மனு புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் 14 வகையான பொருட்கள் கொடுத்தாரு. முந்திரி பருப்பு, திராட்சை, வெல்லம். இன்னைக்கு என்ன கொடுக்குற, நீ 3000 ரூபா கொடுக்குற, ஒரு சக்கரை கொடுக்குற, அரிசி, கரும்பு. அரிசி கரும்பாமா அது இவ்வளோண்டு ஒரு 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 ஐட்டு கொடுக்கல. அது எங்கத்துக்கு அடுப்புச்சான்னு தெரியல. திமுக காரன் உண்மையாக சொல்கிறான், அந்த விஷயத்தில் திமுக காரன் கொள்ளடிக்கிறதுல அவனை மாதிரி திறமை யாரும் இல்லை. ஒரு கரும்பு வந்து எவ்வளோ ஐட்டு இருக்கணும், இவங்க வாங்கின கரும்புலாம் வளர்ச்சி இல்லாத கரும்பு பொழுது. இந்த ரேஷன் புடவைகள் கூட கொடுக்கறது வந்து அதுலேயும் புடவைகள் வந்து இது கிடையாது, தரமான புடவைகள் கிடையாது. அது பல பேருக்கு கொடுக்குறதே கிடையாது, அவங்க கேட்டால் தான் கொடுக்குறது. 2வது, ஒரு பொங்கல் பை கொடுக்கணுன்னா பொங்கல் பை போட்டு கொடுப்பாங்க. எந்த அரசாங்கமும் வந்தாலும் பை போட்டு கொடுப்பாங்க. இவங்க எங்கே பை போட்டு கொடுக்குறாங்க? ஆனால் நாளைக்கு இதில் வரும்போது கணக்கு எழுதுவானுங்க, இத்தனை பை நாங்கள் கொடுத்தோன்றது கணக்கு எழுதுவானுங்க. பை கிடையாது, ஒரு பொங்கல் பை போட்டு ஒரு கரும்பை போட்டு அந்த 3000 எடுத்துகிட்டு போனால் தான். அது மாதிரி தான் அம்மா காலத்துலேயும் புரட்சி தமிழ் எடப்பாடி காலத்திலும் ஒரு பையை போட்டு 14 ஐட்டம் போட்டு ஒரு மகிழ்ச்சியாக போனாங்க. அவன் நேராக போனால் வீட்டில் பொங்கல் பொங்கணும், அவ்வளோதான், பணம் இருக்குது. இன்றைக்கி என்ன இருக்குது, நீ வெறும் அரிசியை கொடுத்துட்ட. அது என்ன அரிசி, ரேஷன் அரிசியை கொடுத்துருக்க, பச்சரிசி, அது ரேஷன் அரிசியை கொடுத்துருக்க, ஒரு சர்க்கரையை கொடுத்துருக்குற. இப்போ பொங்கல் எதில் வச்சுமா இது பண்ணுவாங்க, பச்சரிசி பண்ணுவாங்கம்மா, வெள்ளத்தில் தானே சர்க்கரை, முந்திரி திராட்சை போடுவாங்க. ஏன் சர்க்கரை கொடுத்துக்கிறேன், நான் காப்பி போடுறதுக்காக கொடுத்துக்கிறேன். ஒரு பொங்கல் அன்னைக்கு நீ கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன மக்களுக்கு போய் சேரணும், அந்த மக்கள் உனக்கு வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளோக்கு 4 வருஷத்தில் கொள்ளடிச்சிட்ட.
போகும்போது 4 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. 4 லட்சம் கோடி கொள்ளடிச்சிட்டேன். ஒரு பொதுமக்களுக்கு போகிற இந்த ஆட்சி விட்டு இப்போ இந்த 2026 போகிற ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு 14 வகையான பொருட்களும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே நீ. அதுதானே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கேட்டார். 5000 ரூபா குடியா, போகிறதும் போகிற கொடுத்துட்டு போயான்னாரு. 3000 ரூபா கொடுத்துட்டு ஒரு 14 வகையான பொருள் எங்கே? அப்போ புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து 4.5 வருஷம் ஆட்சியில் கொரோனாவை சந்தித்தோம், எத்தனை இது சைக்ளோன்ஸ் இது பண்ணோம், எத்தனை பிரச்சனைகள். அப்படி இருந்தும் அந்த 14 பொருட்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு பரிசை பெருகும்போது மக்கள் மகிழ்ச்சியாங்க. இந்த 3000 வாங்கும்போது எத்தனை மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க? எந்த மீடியாவில் காட்ட சொல்லுங்கள். விமர்சனம் பண்ணிட்டு மீடியா போய் மைக்கை பிடிச்சோன்னு அந்த பொம்பளை சொல்லுது, ஆமாம் இவர் துட்டா கொடுக்குறாரு, எங்கள் துட்டு தான் வருது, எங்கள் துட்டை கொடுத்தது அது திருப்பி கொடுக்குறாரு, இனிமேல் இவங்க அப்பா கூட துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. சோஷியல் மீடியாவில் அப்படி தான் இருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் இந்த எலெக்ஷன். ஒரு 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 அம்மா கூட சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இவருன்னே கூட ஆமாங்க ஏதோ எலெக்ஷன் வருது போல இருக்குது அதனால கொடுத்துருக்காருன்னுது. எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாருமே வந்து ஏன் எல்லா மக்களும் போய் வாங்குறாங்க. எதுக்கு? நம்ம பணம் வருது போய் வாங்கிக்கலான்றது தான் அவங்க போகிறாங்க ஒழிய இந்த அரசாங்கம் கொடுக்குது, இன்னும் இவர் ஸ்டாலின் கொடுத்தாரு அப்படின்ற அந்த இதுவே கிடையாது. மக்கள்கிட்ட அம்மா அன்னைக்கு கொடுக்கும்போது ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது அப்படியே அந்த ஒரு மீடியாவில் வந்து மைக்கை நீட்டினாலே லேடிஸ் எல்லாம் அவ்வளோ இதாக சொல்லுவாங்க, அம்மா எங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, எங்களுக்கு பொங்கலுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு மகிழ்ச்சி தெரியும் அவங்கக்கிட்ட. இன்றைக்கி 3000 ரூபா கொடுத்துட்டு யார்கிட்ட மகிழ்ச்சி இருக்குது? இன்றைக்கி மகிழ்ச்சி கிடையாது. நீங்கள் அவங்க எனக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் கரண்ட்டில் இது ஏற்றிட்ட, ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஏற்றிட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டேன், நீ வாங்கின இதை எங்கள்கிட்ட பிடுங்குறத தான் திருப்பி அதுவும் இப்போ முழுசாக கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. அப்போ இதில் எப்படி மக்கள்கிட்ட மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபா கொடுத்ததில் எந்த வித மக்களுக்கு மகிழ்ச்சியும் கிடையாது. அவங்க பணம் திருப்பி வந்திருக்கு, பேங்க்கில் போட்ட பணம் திருப்பி வந்துக்குது, அவங்க போய் பாஸ்புக்கு காமிச்சு வாங்கிட்டு வராங்க, அவ்வளோதான். இது ஸ்டாலின் கொடுத்ததா அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், லேப்டாப் கொடுத்தாரு, 1 லட்சம் லேப்டாப் கொடுத்தாரு. 5 வருஷத்தில் கொடுத்தாரா அவர்? மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் எத்தனை 14 லட்சம் லேப்டாப் கொடுத்தாரு. நீங்கள் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது அவன் ஒரு முதலாண்டு நுழையும் போதே ஒரு லேப்டாப் கொடுத்தா தான் அவனுக்கு அது பயன்படும். அந்த 3 வருஷம் அவன் அந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணுவான். அது பெண்களாகட்டும் இதாக 12ஆம் வகுப்புன்னும் போது இன்னும் வந்து காலேஜ் படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஒரு குழந்தைங்களை வந்து வாங்க முடியாத வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு லேப்டாப்ன்றது பெரிய அரிய ஒரு இது. இப்போ அந்த 3 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஏதோ ஒரு லேப்டாப்பை வாங்கி வச்சு அது அந்த 3 வருஷம் அந்த கடன் நிறைய பேர் அம்மா லேப்டாப்பே திரும்பவும் வாங்கிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அம்மா லேப்டாப்பே இப்போ நிறைய பேர் அதுதான் பயன்படுத்தியிருக்காங்க. அது பயன்படுத்தி 3 வருஷம் நீ போய் முடிச்சு அவன் வீட்டு கல்யாணம் வாங்கிறது போகிறதுக்கு இல்லை இப்போ வேலைக்கு போகிற பொண்ணுக்கு லேப்டாப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ 10 லட்சம் லேப்டாப்ஸ் தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே சார். எப்போம்மா? இன்னும் 1 மந்த்தில் வந்து டிஸ்பியூட் பண்ணுறேன். 1 மந்த்தில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டாக அறிவிச்சிடுவான். நீ எப்படி கொடுக்க முடியும்? 10 லட்சம் இது பண்ணணும்னா உற்பத்தி பண்ணணும், அது கூட இது பண்ணணும், டெண்டர் விடணும், எவ்வளோ இருக்குது. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சிட்டாங்க, நீ எப்படி கொடுப்ப? நீ வாக்குறுதி தான். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள மாதிரி ஒரு பொய் சொல்லி ஆட்சி பிடிக்க முடியாது. எத்தனை வாக்குறுதிகள் 500 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்க? இது முடியாது, நடக்காத இது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வருஷத்துக்கே வந்து 8 லட்சம் 10 லட்சம் லேப்டாப்ஸ் 9 லட்சம் லேப்டாப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அதை பற்றி மட்டும் அம்மா ஆட்சி 10 வருஷம் ஆச்சு. அம்மா ஆட்சி தொடர்ந்து சொல்கிறேன், லேப்டாப் கொடுத்ததுன்றது அம்மா கொண்டு வந்த திட்டம். அது பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு லேப்டாப் விட்டுருங்க, இன்னைக்கு லேப்டாப்ன்றது ஒரு சகஜமாக போச்சு, எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக போச்சு. அது அன்னைக்கு லேப்டாப் வந்து அம்மா கொடுக்கும்போது அந்த லேப்டாப்ன்றது பெரிய அரிய வகையான இது மாதிரி நினச்சாங்க. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி வாங்க முடியுமா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமான்றது நினச்ச இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு அது கொடுக்கும்போது அது பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது, அதை பயன்படுத்தினாங்க, அதை வந்து இது பண்ணாங்க. அது வந்து அம்மாவுக்கு ஒரு இதாச்சு. அந்த வந்து தொடர்ந்து எடப்பாடியார் அவர்களும் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்திலும் அது தொடர்ந்து கொடுத்தாரு. அதை கடைசியாக ஒரு இதான் கொடுக்கல, தொடர்ந்து அவருடைய அந்த லேப்டாப் கொடுத்தாரு. இவங்க அந்த கடைசி ஆட்சி முடிகிறப்ப இப்போ இந்த 1 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதுவும் படித்து வெளியேறின இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒழிய இதனால் என்ன பயன்? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் தளத்தில் ஸ்டாலின் ஃபோட்டோ, அவங்க அப்பா ஃபோட்டோ, திருப்புனா கீழே ஸ்டாலின் ஃபோட்டோ,
ஒரு ஆன் பண்ணால் ஸ்டாலின் ஃபோட்டோ. எப்படி ஒரு 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 படித்த இதுக்கு நீ ஏதாவது ஒன்று இப்போ அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, ஒரு ஸ்டிக்கர் மேலே இருக்கும், அவ்வளோதான். உள்ளே ஓப்பன் பண்ணால் அம்மா படம் அது அம்மா படம் பார்க்கறது ஒரு மங்களகரமாக இருக்கும். பசங்களுக்கு அது ஒரு இது இருக்கும். இவர் படத்தை பார்க்குறதுக்கு என்ன இல்லை. இது வந்து நான் என்னுடைய கணிப்பில் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட டாக்டரோட இது பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லி எப்படி அங்கிள் நான் இதெல்லாம் பார்க்குறது, இவர் மூஞ்சி பார்க்கறது, இதெல்லாம் இப்படியே கொடுப்பாங்க இப்படி, அதை நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் அங்கிள் அப்படின்னு. அப்போ அந்த 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 பொண்ணுக்கு அரசியல் தெரியாது, ஆனால் அது வெறுக்குது. அது அம்மாவை லைக் பண்ணாங்க, அம்மாவோட இது பண்ணாங்க. ஒரு லேப்டாப் ஆன் பண்ணால் அந்த அம்மா அந்த சிரிச்ச முகத்தோடு வர்றதை வந்து அது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருந்தது. இப்போ இவருடைய இது வந்து அந்த அந்த மாதிரி அவர் ஜென்ரேஷன் அந்த 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 மனசை தொடரலை. இவர் இந்த ஆட்சி 4-5 வருஷம் ஆட்சியில் அவரோட அந்த இளம் இவங்களுடைய இதுவை தொடரலை. அவர் ஸ்டாலின் வந்து சும்மா மேற்பார்க்க ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு இதாக பண்ணுறது தான் இவருடைய பணி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றிமா.